بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونعوذ به ونستغفر عليه ومن شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைய தினம் மாதாந்திர வகுப்பிலே நம்மெல்லோருமே ஒன்று சேர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மார்க்கத்திலிருந்து, தூய இஸ்லாத்திலிருந்து எந்த விடயங்களை மார்க்கமாக கல்வியாக கற்கிறோமோ அந்த விடயங்களை தங்களுடைய வாழ்விலும் தங்களுடைய குடும்பத்திற்கும் அதை எத்தி வைத்து ஈருலகிலும் வெற்றி பெற வேண்டும் என்கிற இனிய பிரார்த்தனையோட, கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ் நடிகார்களே, இன்றைய தினம் நமக்கு வழங்கப்பட்டிருக்கும் தலைப்பு என்னவென்றால், இஸ்லாம் கூறும் உணவிற்கான ஒழுக்கங்கள். எப்படியான ஒழுக்கங்களிலே இஸ்லாம் உணவை உட்கொள்ள சொல்லியிருக்கிறது என்று கேட்டால், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே பல நேரங்களிலே நாங்கள் உணவோடும் அல்லது குடிபானத்தோடும் தொடர்புடையவர்களாக இருக்கிறோம். தினம் தினம் அந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறோம். அது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு முஃமினுக்கு பரக்கத்தாக, அதே நேரம் ஒரு பெரிய ஒரு நிஅமத்தாக அந்த உணவை அளிக்கின்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகின்ற பொழுது, பல இடங்களிலே மூமின்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உணவை அல்லது வாழ்வாதாரத்தை, குடிபானத்தை நிஅமத்தாக, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையில் ஒன்றாக ஆக்கியிருப்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கெல்லாம் சொல்லி காட்டுகின்றான். அது மாத்திரமல்லாமல், இந்த உணவு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு வழங்கியிருக்கிற இந்த உணவை பொறுத்த மட்டும் சில மனிதர்களுக்கு தன்னுடைய தேவைக்கு ஏற்பாடு போல அளவோடு வழங்கியிருக்கிறான். இன்னும் சிலருக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அளவுக்கு அதிகமாக அந்த ரிஸ்கிலே, வாழ்வாதாரத்திலே பெரிய ஒரு விசாலத்தை ஏற்படுத்தி இருக்கிறது நம்ம கவனிக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நடிகார்களே, இப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறையிலே உணவை பற்றி அல்லது தனக்கு வழங்கக்கூடிய ஆகாரத்தை பற்றி பல விடயங்களே, நிஅமத் என்கிற பெரிய ஒரு விடயம்தான் இந்த நிஅமத் உணவு என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு தெளிவுபடுத்துகிற செய்தியை பார்க்கிறோம். அதே நேரத்தில் கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிற பொழுது, ஃபல் யன்துரில் இன்சானு இலா தஆமி, அதாவது மனிதர்களை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான், மனிதர்களே, நீங்கள் உண்ணக்கூடிய இந்த உணவு இருக்கிறதே, அதை நீங்கள் சிந்தித்து பார்க்க மாட்டீர்களா? எப்பொழுதாவது சிந்தித்து இருக்கிறீர்களா? ஃபல் யன்துரில் இன்சானு, மனிதன் அதை பார்க்கட்டும், இலா தஆமிஹி, தான் உட்கொள்கின்ற உணவை பற்றி கொஞ்சம் யோசித்து பார்க்கட்டும். அன்னா சொபபனல் மா சொப்பா, நாங்கள் தான் வானத்திலிருந்து நீரை இந்த பூமிக்கு அனுப்புகின்றோம், இறக்குகின்றோம். சும்மா ஷக்கனல் அர்த ஷக்கா, வானத்திலிருந்து இந்த நீரை இறக்கிய பின்னால நாங்கள் என்ன செய்கிறோம் தெரியுமா? பூமியை பிளக்க செய்து ஃபஅம்பத்னா ஃபீஹா ஹப்பா, அதுல விதைகளை முளைக்க செய்கின்றோம். வைனபம் வக்துபா, நாங்கள் திராட்சை பழத்தையும் அதே நேரத்த பெரும் புட்பூண்டுகளை எல்லாம் இந்த மலையின் மூலமாக பூமியை பிளந்து நாங்கள் தான் இதனை முளைக்க செய்கின்றோம். வஸைத்தூன வனஹ்லா, அதே நேரத்துல அதாவது ஒலிவ் பழம், அதே போன்று இந்த பேரிச்சம்பழங்கள், வகை வகையான பேரிச்சம்பழங்களை எல்லாம் நாங்கள் தான் இந்த பூமியிலே உருவாக்குகின்றோம், முளைக்க செய்கின்றோம். வஹதாயிக குல்பா, அடர்ந்த தோட்டங்களையும் அபிவிருத்தியான இந்த தோட்டங்களை எல்லாம் நாங்கள் தான் முளைக்க வைக்கின்றோம். ஒஃபாகிஹத்தம் வ அப்பா, மனிதன் உட்கொள்ளக்கூடிய பல வகைகள், புட்பூண்டுகள், தானியங்கள், இவைகள் எல்லாவற்றையுமே நாங்கள் தான் மழை மூலமாக இந்த உலகத்துக்கு, இந்த பூமியிலே முளைக்க வைக்கிறோம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லிவிட்டு, மத்தா அல்லக்கும் வலின் ஆமிக்கும், அதாவது இப்படி செய்கின்ற விடயங்கள் எல்லாம் உங்களுக்கும், அதே போல நீங்கள் உங்களுடைய கால்நடைகளுக்கும் பிரயோசனமாக நலவிற்காக இப்படி ஆக்கியிருக்கிறோம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லிக் கொடுக்கிற செய்தியை பார்க்கிறோம். எனவே கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நடிகார்களே, நாங்கள் உட்கொள்ளக்கூடிய உணவை பொறுத்த மட்டிலே, ஆகாரத்தை பொறுத்த மட்டிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வானத்திலிருந்து மழையின் மூலமாக பூமியிலே அதை எமக்காக தந்திருக்கிறான். பெரிய ஒரு நிஅமத்தாக, அருட்கொடையாக
இந்த அருட்கொடையை மனிதன் கொஞ்சம் பார்க்க மாட்டானா என்று அல்லாஹ் கேட்கின்றான். எனவே கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடையார்களே, இப்படியான ஒரு வழிமுறையில நாங்கள் உட்கொள்ளக்கூடிய உணவு எம்மை வந்து அடைகிறது. எந்த ஒரு உணவாக இருந்தாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய அந்த நாற்றத்தின் பின்னால, அவருடைய அருட்கொடையின் பின்னால, நிஅமத்துக்கு பின்னால் நம்மை வந்து அடைகிறது. அப்படி வந்து அடைகிற பொழுது எப்படி உண்ண வேண்டும்? இஸ்லாம் எப்படியான வழிமுறையை நமக்கு சொல்லி காட்டியிருக்கிறது. ஒரு மனிதர் உண்ண ஆரம்பித்ததிலிருந்து கடைசியாக முடிக்கிறார் பாருங்க. முடிக்கின்ற வரைக்கும் இஸ்லாம் சில அடிப்படைகளையும், சில வழிமுறைகளையும் நமக்கு சொல்லி காட்டியிருக்கிறதை நம்ம கவனிக்கக்கூடியதாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில வாழ்ந்து காட்டினார்கள். சில சஹாபாக்கள் என்ன செய்வார்கள்ன்னு கேட்டா, உணவு உட்கொள்ளுகிற பொழுது அதாவது தவறி விடுவார்கள். மார்க்கத்துக்கு சில முரணான விடயங்களை அதாவது உணவிலே சேர்த்துக் கொள்வார்கள். அப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அதனை கண்டித்திருக்கிறார்கள், அதனை தடுத்திருக்கிறார்கள். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்திலே வாழ்கிற பொழுது எப்படி இஸ்லாம் அனுமதித்து இருக்கிறது, ஒரு மனிதன் எப்படி உட்கொள்ள வேண்டும் என்கிற முக்கியமான அடிப்படைகளையும் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள், சொல்லி தந்திருக்கிற செய்தியை நம்ம கவனிக்கக்கூடியதாக இருக்கிறது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடையார்களே, உலகத்துல ஒரு முஃமின், ஒரு முஸ்லிமா வாழக்கூடிய மனிதர் சாப்பிடுகின்றார், உணவு உட்கொள்கின்றார். அதே நேரத்துல ஒரு காஃபிர், அல்லாஹ்வை மறுத்து, அல்லாஹுக்கு கட்டுப்படாமல், மறுமையை மறுத்து இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மனிதர் இருக்கிறார் பாருங்க, அவருமே சாப்பிடுகிறாரு. இப்படி ஒரு முஃமினும் ஒரு காஃபிரும் சாப்பிடுகிற பொழுது ஒரு முஃமினும் ஒரு காஃபிரும் சாப்பிடுகிற பொழுது எப்படியான வித்தியாசம் இருக்கிறது? அல்லாஹ் இஸ்லாம் நமக்கு என்ன சொல்றன்னு கேட்டா, ஒரு முஃமின் எப்படி சாப்பிடுவாரு? எதற்காக சாப்பிடுவார்ன்னு கேட்டா, லிதுகவ்வி அலா இபாதத்துல்லாஹ். அல்லாஹ்வை வணங்கக்கூடிய விஷயம் இருக்கிறதே, அலா இபாதத்தில்லாஹ். அல்லாஹ்வை வணங்குவதற்கும், அந்த வணக்க வழிபாட்டை அதிகப்படுத்திக் கொள்வதற்கும், அதை பலமாக செய்வதற்கும் ஒரு முஸ்லிம், ஒரு முஃமின் சாப்பிடுகின்றான். வல் காஃபிரு யஅகுலு கமா தஅகுலுல் அன்ஆம். அதாவது காஃபிர பொறுத்தமட்ல எதற்காக எப்படி சாப்பிடுறான்னு கேட்டா, கமா தஅகுலுல் அன்ஆம். கால்நடைகள், மிருகங்கள் எப்படி சாப்பிடுகிறதோ அந்த மாதிரி சாப்பிடுகின்றான். ஏன்னு கேட்டா, அவனுடைய உட்கொள்கின்ற உணவுக்கு பின்னால அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்கிற நோக்கம் கிடையாது. தன்னுடைய அல்லாஹ்வை தொடர்ந்து சொல்கிற பொழுது, "வல் காஃபிரு யஈஷு லியகுல்." ஒரு காஃபிர பொறுத்தமட்ல அவன் வாழ்வதே எதற்குன்னு கேட்டா சாப்பிடுவதற்குத்தான். இந்த சாப்பாட்டின் மூலமாக லத்தாத் வஷஹவாத், இன்பங்களையும் மனோ இச்சைகளையும் பின்பற்றிக் கொண்டிருக்கிறான். ஆனால் ஒரு முஃமினுடைய வாழ்க்கையை பொறுத்தமட்ல, ஒரு முஃமின் எதற்காக சாப்பிடுறான்னு கேட்டா, லியஅபுத ரப்புல் அர்ஷி ஸமாவாத்தி வல் அர்த். அதாவது வானத்தையும் பூமியையும் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கிற வல்ல ரஹ்மான் அல்லாஹ்வை வணங்குவதற்காகவும், வல் யஅமல் ஸாலிஹாத், நல்ல விடயங்களை செய்து கொள்வதற்காகவும், வலி துஸவ்வத ஹஸனாத், அதாவது நல்லறங்களை அதிகப்படுத்திக் கொள்வதற்காகவும் ஒரு முஃமின் சாப்பிடுகின்றான், உணவு உட்கொள்கின்றான் என்கிற செய்தியை எங்களால பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடையார்களே, இப்படி ஒரு முஃமின், அதாவது அல்லாஹ்வை பயந்து, அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு ஈமானோடு வாழ்கிற ஒரு மனிதர் இருக்கிறார் பாருங்க, அவர் உட்கொள்வதற்கும், இன்னும் மனிதர் அல்லாஹ்வை மறுத்து, அல்லாஹ்வை அதாவது உலகத்தையும் நாளை மறுமையில அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எழுப்பி கேள்வி கேட்க போகிறான் என்கிறதெல்லாம் மறத்து வாழக்கூடிய ஒரு காஃபிர் உண்ணுவதற்கும் வித்தியாசம் இருப்பதாக இஸ்லாம் நமக்கு அடையாளப்படுத்தி இருக்கிறத கவனிக்கக்கூடியதாக இருக்கிறது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடையார்களே, ஒரு மனிதர் உண்ண வருகிறார். ஒரு முஃமினை பொறுத்த மட்டும் சாப்பிட வருகிற பொழுது செய்ய வேண்டிய முதலாவது விஷயம் என்னன்னு கேட்டா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சஹாபாக்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். இந்த தன்னுடைய வாழ்விலை நடைமுறைப்படுத்தினார்கள். அதே போன்று தன்னுடைய வீடுகளிலே இதை சொல்லிக் கொடுத்தார்கள். இந்த செய்தி யார் அறிவிக்கிறான்னு கேட்டா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க. பாருங்க, ஒரு மனிதர் சாப்பிடுவதற்கு முன்னால செய்ய வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? கஸ்லுல் யதைன் கப்ல தஆம். அதாவது உணவு உட்கொள்வதற்கு முன்னால தன்னுடைய கரங்களை ஒரு மனிதர் கழுவிக் கொள்ள வேண்டும், சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி தங்களுடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தினான்னு கேட்டா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அல்லாஹ்வுடைய தூதரின் மனைவி அறிவிக்கிறாங்க, இன்ன ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான இதா அராத அய்யனாம். அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் தூங்குற பொழுது, தூங்க நாடினா வஹ்வ ஜுனுபுன் தவத்தஅ. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தூங்க நினைக்கிறாங்க. சில நேரம் அதாவது குளிப்பு கடமையானவராக இருக்கிற பொழுது தூங்க நினைச்சா தவத்தஅ, உது செஞ்சு கொள்வாங்க. வைதா அராத அய்யகுல, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணவு உட்கொள்ள விரும்புறாங்க, சாப்பிடுவதற்கு விரும்புறாங்க. அப்படியான பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வான்னு கேட்டா, கஸல யதைஹி, தன்னுடைய கரங்களை சுத்தப்படுத்திக் கொள்வாங்க.
கழுவி கொள்வார்கள் என்கிற செய்தியை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க. நசையில 256 இலக்க செய்தியாக நாங்க பார்க்கலாம். எனவே கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடையார்களே, அப்போ ஒரு மனிதர் நம்ம சாப்பிடுவதற்கு முன்னால நம்முடைய நிறைய நம்ம அதாவது வெளிச்சூழல்ல சந்தித்திருப்போம், வெளியே பயணம் செய்திருப்போம், நிறைய பேரோட கைகுலி இருப்போம், அதே நேரத்தில் நம்ம தேவையில்லாத விடயங்களுக்கு தொட்டி இருப்போம். இப்படியான நேரத்துல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கைகளை கழுவிவிட்டு கைகளை சுத்தம் செய்த பின்னால சாப்பிடுவதற்கு உணவு உட்கொள்வதற்கு வருவார்கள். அப்படி உணவு உட்கொள்ள நினைத்தா அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய கரங்களை கழுவிக்கொள்வார்கள். இது இஸ்லாம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற ஒண்ணாவது மிக முக்கியமான ஒரு உணவுடைய ஒழுக்கமாக இருக்கிறது. அதே நேரத்துல ஒரு மனிதர் ஒரு முஃமின் அல்லாஹ்வை பயந்து பக்குவமாக ஈமானோடு வாழக்கூடிய ஒரு மனிதரை பொறுத்த மட்டும் உணவு உட்கொள்ள வருகிற பொழுது சில விடயங்கள் உள்ளத்துல போட்டுக் கொள்வார். முதலாவது விஷயம் என்ன தெரியுமா? நாம் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட போகிறோம். அதாவது அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய நிஅமத்தை நினைத்தவராக வருவாரு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு அல்லாஹ்வுடைய நிஅமத்திலிருந்து அல்லாஹ்வுடைய அருளிலிருந்து இதனை நமக்கு வழங்கி இருக்கிறார் என்கிற நோக்கத்தோட அத்தஸ்மியத்து ஃபி அவ்வலி, அதாவது சாப்பிடுவதற்கு கையை வைக்கிறார் பாருங்க, அந்த நேரத்துல பிஸ்மி சொல்லிக் கொள்வாரு. அல்லக்கலு பில் யமீன், அதாவது என்ன செய்வாரு? வலது கரத்தால சாப்பிடுவாரு. அல்லக்கலு மிம்மா எலி, அதாவது அவருக்கு முன்னால இருக்கிறது பாருங்க, அந்த மாதிரி அதைத்தான் சாப்பிடுவார். முதலாவது அதாவது ஒரு முஸ்லிமை பொறுத்த மட்டும் அல்லாஹுக்கு பயந்து அட்டுப்பட்டு மார்க்கத்தை பேணி வணக்க வழிபாடு சரியாக நிறைவேற்றக்கூடிய ஒரு மனிதரை பொறுத்த மட்டும் எப்படியா சாப்பிடுவாரு தெரியுமா? அதாவது ஏனதானம் வந்து வரமாட்டாரு. அதாவது சாப்பாடு இருக்கிறதே நம்ம சாப்பிடுவோமே என்று சாப்பிட மாட்டாரு. இந்த நேரத்துல துஹருடைய நேரத்துல பகலுடைய சாப்பாடு சாப்பிடுவோம். எனவே சாப்பிட இருக்கிறது என்று அதாவது எந்த விதமே அல்லாஹுடைய சிந்தனை இல்லாம, அதாவது இறை இணைப்பு இல்லாம, இறை ஞாபகம் இல்லாம அந்த சாப்பிடுவதற்காக அந்த உணவின் பக்கம் வரமாட்டாரு. எப்படியா வருவார்னு கேட்டா அல்லாஹை வணங்க வேண்டும், இதன் மூலமா அல்லாஹ் கட்டுப்பட வேண்டும், அல்லாஹுடைய அந்த நியமத்தை நினைப்பாரு, நினைத்து அதற்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாகவும் அதே நேரத்துல சாப்பிடுவதற்கு முன்னால பிஸ்மி சொல்லிக் கொள்வாரு. அதே நேரத்துல என்ன செய்வார்? வலது கரத்தால் சாப்பிடுவாரு. அதே நேரத்துல அதற்கு முன்னால சஹன்லயா இருக்கலாம் அல்லது சுஃப்ராவலா இருக்கலாம், எதுவாக இருந்தாலுமே எது அதற்கு அவருக்கு முன்னால இருக்கிறதோ, அவர் அந்த வைக்கிறதுக்கு பாத்திரத்துல எது அந்த சாப்பாடு அவருக்கு முன்னால இருக்கிறதோ அதிலிருந்து தான் சாப்பிடுவாரு என்கிற செய்தி அல்லாஹுடைய இஸ்லாம் நமக்கு அடையாளப்படுத்தி தந்திருக்கிறது என்று கேட்டா, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு இதுல கவனமாக இருந்தார்கள் அப்படின்னு கேட்டா, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஃப்ரால இருக்கிறாங்க. அப்ப அல்லாஹுடைய தூதரோட ஒரு சின்ன குழந்தை, ஒரு சின்ன பையன் என்ன செய்யறாரு? சஹாபி தான், அவரும் சாப்பிடுறாரு. அப்ப அவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, அந்த சஹாபிய இந்த செய்தி அறிவிக்கிறாங்க. புகாரி என்கிற தொகுப்பில 5376 இலக்க செய்தியாக நம்மளால் பார்க்கலாம். குன்து குலாமன் ஃபி ஹஜ்ரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய நான் வந்து சிறிய பையனாக அல்லாஹ்வுடைய தூதர் மடியில இருக்கிற பொழுது வகானத் யதய ததீஷு ஃபி சஃபதி, அதாவது வைத்திருக்கிற அந்த பாத்திரத்துல அல்லது அந்த சஹன்ல என்னுடைய கை என்ன செஞ்சுட்டு அங்கும் இங்குமாக சென்று கொண்டிருந்தது. வக்கால் அலி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதை பார்த்து கொண்டிருந்த அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கு என்ன சொன்னார்கள் தெரியுமா? யா குலாம் சம்மில்லா, சிறுவனே அல்லாஹ் நீ சாப்பிடுவதற்கு முன்னால இந்த மாதிரி செய்கிறாய், சம்மில்லா அல்லாஹ் பிஸ்மி சொல்லிக் கொள்ளுங்க. குல் பி யமீனி, உன்னுடைய வரக்கலத்தால உன்னுடைய வலது கரத்தால் சாப்பிடு. வக்குல் மிம்மா எலி, இப்படி 3 மிக பிரதான ஒழுக்கத்தை அந்த சஹாபிக்கு, அந்த சின்ன பையனுக்கு அல்லாஹுடைய தூதர் பாடமாக யா குலாம் என்று அன்போடு அழைத்து சம்மில்லா, சாப்பிடுவதற்கு முன்னால பிஸ்மி சொல்லிக்கோங்க, அல்லாஹ்வை ஞாபகப்படுத்திக்கோங்க. அதே நேரத்துல குல் பி யமீனி, வலக்கரத்தால சாப்பிடுங்க. அது மாத்திரம் கிடையாது, வக்குல் மிம்மா எலி, அதாவது அவர் என்ன செய்யறாரு? சஹான்ல என்ன செய்யறாருன்னு கேட்டா அங்கு இங்குமாக கையை போட்டுறாரு. பக்கத்துல இருக்கிறத பாக்குறாரு, முன்னால இருக்கிறத பாக்குறாரு. அல்லாஹுடைய தூதர் கட்டளையாக அன்பாக அந்த பையனுக்கு, அந்த சிறுவனுக்கு, சின்ன சஹாபிக்கு என்ன சொல்லி கொடுக்குறான்னு கேட்டா, நீங்க உங்களுக்கு முன்னால இந்த சாப்பாடு இருக்கிறதோ எது இருக்கிறதோ அதிலிருந்து சாப்பிடுங்க. அதாவது அவர் பெரியவராக மாறிட்டாரு. இந்த செய்தி அறிவிக்கிற நேரம் அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, நான் இந்த அல்லாஹுடைய தூதர் எனக்கு சொல்லி தந்தாரே, அப்படி சொல்லி தந்தது இப்ப வரைக்கும் நான் அப்படித்தான் சாப்பிடுறேன். அதாவது இப்ப வரைக்குமே அல்லாஹுடைய தூதர் சொல்லி தந்த விடயங்கள் இருக்கிறதே, சாப்பிடுவதற்கு நான் வந்தால் என்ன செய்வேன் தெரியுமா? அல்லாஹுவை ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன், வழக்கரத்தால சாப்பிடுகின்றேன், எனக்கு முன்னால எது இருக்கிறதோ அதைத்தான் சாப்பிடுகின்றேன் என்று
அவர் பெரியவராக ஆகி இந்த செய்தியை சொல்கின்ற பொழுது என்ன சொல்கிறார்? இப்படி சொல்லிக் கொடுக்கிற செய்தியை பார்க்கிறோம். அதே நேரத்துல கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடையார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரக்கலத்தால, அதாவது வலது கரத்தால சாப்பிடுவதுல எந்த அளவுக்கு கரிசனையோட, எந்த அளவுக்கு கவனமாக இருந்திருக்கிறான்னு கேட்டா, கட்டளையாக சொல்லிக் கொடுக்குறாங்க சில நேரத்துல. இன்னும் சில நேரத்துல எச்சரிக்கையாகவே சொல்லிக் கொடுக்குறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிக் கொடுக்குறாங்க. முஸ்லிம் என்கிற நவீன் தொகுப்பில 2020 இலக்க செய்தியாக நாங்க பார்க்கலாம். இதா அக்கல அஹதுக்கும் ஃபல்யகுல் பியமீனிஹி. அதாவது உங்கள்ல யாராவது சாப்பிட நினைத்தால், நீங்க சாப்பிட வருகிற பொழுது உங்களுடைய வலது கரத்தால நீங்க சாப்பிடுங்க. வ இதா ஷரிப ஃபல்யஷ்ரப் பியமீனிஹி. நீங்க அதாவது குடிபானம் ஏதாவது குடிக்க நினைத்தால் உங்களுடைய வலக்கரத்தால நீங்க குடிங்க. ஃபஇன்ன ஷைத்தான யக்குலு பிஷிமாலிஹி வ யஷ்ரபு பிஷிமாலிஹி. அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரிக்கையாக கட்டளையாக சொல்லிக் கொடுக்கிற செய்தி என்னன்னு கேட்டா, உங்கள்ல யாராவது நீங்க சாப்பிட நினைத்தால் வலது கரத்தால சாப்பிடுங்க. யாராவது நீங்க அதாவது தண்ணீராக அல்லது வேற ஏதாவது குடிபானங்கள் அருந்த நினைத்தால் வலது கரத்தால் அருந்துங்கள். ஏனென்று கேட்டா, ஃபஇன்ன ஷைத்தான யக்குலு பிஷிமாலிஹி வ யஷ்ரபு பிஷிமாலிஹி. ஷைத்தான் இருக்கிறானே, முஸ்லிம்களுடைய முஃமின்களுடைய விரோதி, நம்மை நரகத்தின்பால் இட்டுச் செல்லக்கூடிய, நம்முடைய உள்ளத்தை வஸ்வாசம் பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய ஷைத்தான் இருக்கிறானே, அவன் எப்படி என்ன செய்வான் அப்படின்னு கேட்டா, அவன் இடது கரத்தால தான் சாப்பிடுகின்றான். அதே நேரத்துல இடது கரத்தால் அவன் உணவு, அதாவது குடிபானங்களை அருந்துகின்றான். எனவே நீங்க முஃமின்களாக இருக்கின்ற, அல்லாஹ்வை கட்டுப்பட்டு வாழ்கிற, ஷைத்தானை விரோதியாக எடுத்திருக்கிற நீங்க என்ன செய்யக்கூடாது? இடது கரத்தால சாப்பிடக்கூடாது, வலது கரத்தால சாப்பிடுங்க என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் கட்டளையாக சொல்லிக் கொடுக்குறாங்க. அதே நேரத்துல இன்னும் இடத்துல அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகிற பொழுது, லா யக்குலன்ன அஹதும் மின்கும், உங்கள்ல யாருமே பிஷிமாலிஹி இடது கரத்தால சாப்பிட வேண்டாம். வலா யஷ்ரபன்ன பிஹா, அதன் மூலமாக பருகமும் வேண்டாம். ஃபஇன்ன ஷைத்தான யக்குலு பிஷிமாலிஹி வ யஷ்ரபு பிஷிமாலிஹி. அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் ஆரம்பத்தில் என்ன செய்வான்னு கேட்டா, என்னது வலது கரத்தால சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க. 2வது ஹதீஸ்ல என்ன சொல்றான்? லா யக்குலன்ன அஹதும் மின்கும், உங்கள்ல யாருமே இடது கரத்தால சாப்பிட வேண்டாம் என்று கட்டளையாக, ஒரு தடையாக, நமக்கு தடை உத்தரவு ஒரு அறிவித்தலாக செய்யறது பார்க்கிறோம். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, ஷைத்தான் நம்முடைய விரோதி, அல்லாஹ்வுடைய அடியார்களை வழிகெடுக்கக்கூடிய ஷைத்தானை பொறுத்த மட்டும் அவன் இடக்கரத்தால சாப்பிடுகின்றான், இடக்கரத்தால பருகுகின்றான் என்கிற ஒரு காரணத்தால அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கட்டளை நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. அதே நேரத்துல கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடையார்களே, நம்ம சாப்பிடுவதற்கு முன்னால, சாப்பாடு நமக்கு முன்னால இருக்குன்னு கேட்டா, ஒரு 4 பேர் சஹன்ல இருக்கிறோம் அல்லது சுஃப்ரால இருக்கிறோம் அப்படின்னு கேட்டா, நமக்கு முன்னால எந்த பகுதி இருக்கிறதோ, நமக்கு முன்னால எது இருக்கிறதோ அதை சாப்பிடக்கூடிய மக்களாக நம்ம மாறணும். அதுதான் இஸ்லாமும் அதுதான் சுன்னாவுமா இருக்கிறது. ஏன்னு கேட்டா, இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ் தன்னுடைய கிரந்தத்திலே ஒரு பாடத்தை, ஒரு தலைப்பு கொண்டு வராங்க. என்ன தலைப்புன்னு கேட்டா, பாபுல் அக்கில் மிம்மா எலி. அதாவது தனக்கு முன்னால இருப்பதற்கு சாப்பிடுவது, தனக்கு முன்னால இருப்பதை சாப்பிடுவது என்கிற தலைப்பினூடாக சில ஹதீஸ்களை தொகுத்து இருக்கிறாங்க. சில சுன்னா, அதாவது அல்லாஹ்வுடைய தூதரின் காலத்துல எப்படியாக அல்லாஹ்வுடைய தூதரை கண்டித்தார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் சாப்பிடுகின்ற பொழுது எப்படி சாப்பிட்டார்கள். அதாவது இந்த அளவுக்குன்னு கேட்டா, ஒரு சஹன்ல இருக்கிற பொழுது நம்ம பக்கத்து சஹன், அதாவது நமக்கு முன்னால இருக்கிறது அல்லது பக்கத்துல இருக்கிறத கையை போடுறோம் வைங்க, அல்லது சஹன்ல கையை இங்குமாக போடுறோம். இது சில சஹாபாக்கள், சில உலமாக்கள் எப்படி சொல்றாங்கன்னு கேட்டா, இது கராஹா, இது என்னது மார்க்கத்துல கராஹியா, வெறுக்கத்தக்க விஷயம். இன்னும் சில உலமாக்கள் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இது ஹராம், அல்லாஹ்வுடைய தூதர் தடுத்த ஒரு விஷயம். மார்க்கத்துல கொலை எப்படி ஹராமாக்கப்பட்டு இருக்கிறதோ, விபச்சாரம் எப்படி ஹராமாக்கப்பட்டு இருக்கிறதோ, மத்த தடை செய்யப்பட்ட விடயங்கள் எல்லாம் ஹராம் எப்படியோ அத மாதிரி ஹராம் என்று உலமாக்கள் சொல்லிக் கொடுக்கிற செய்தி நம்ம கவனிக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே அது ஹராமாக இருக்கலாம் அல்லது வெறுக்கத்தக்க விடயமாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதருமே அதை விரும்பவில்லை. எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, அதுல கவனமாக இருக்கணும். அது அதாவது மிகப்பெரிய ஒரு ஒழுக்கமாக இருக்கிறது. உணவு உட்கொள்ளுற பொழுது மிகப்பெரிய ஒரு ஒழுக்கமாக அதாவது நம்முடைய ஒழுக்கத்தையும் நம்முடைய கண்ணியத்தையும் அடுத்தவர்களுக்கு காட்டக்கூடியதாக இருக்கிறது. நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம், நம்ம பக்கத்துல இருக்கிற சாப்பாடு எடுக்கிறோம், அல்லது அவருக்கு இருக்கிற ஒரு கோழி துண்டு எடுத்துடுறோம் வைங்க, அவருக்கு இருக்கிற ஒரு இறைச்சி துண்டு எடுத்துடுறோம். அப்படி இருக்கிற பொழுது அது நம்முடைய ஒழுக்கத்தையுமே என்னது, அது ஒரு பங்கம் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யறான்னு கேட்டா, அதை விரும்பவில்லை. அந்த தோழருக்கு, அந்த சின்ன சஹாபிக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. அதே நேரத்துல இந்த உலமாக்களுமே இப்படி சொல்லக்கூடிய செய்தி நாம் பார்க்கிறோம். அதே நேரத்துல கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடையார்களே, சாப்பிடுற நேரம் நம்ம கவனிக்க வேண்டிய இன்னும் ஒரு பிரதான பகுதி, இன்னும் ஒரு பிரதான ஒரு ஒழுக்கம் என்னன்னு கேட்டா,
இஜ்திமா அல தஆமி லிதஅலீஃபில் குலூப். அதாவது ஆட்களோட ஒண்ணா சேர்ந்து சாப்பிடணும். ஆட்கள் எல்லாம் அதாவது ஒன்றாக இருக்க வேண்டும். தனித்தனி சாப்பிடக் கூடாது என்பதை இஸ்லாம், அல்லாஹ்வுடைய தூதருமே அப்படித்தான் சொன்னாங்க. ஏன்னு கேட்டா, இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு எந்த அளவுக்குன்னு கேட்டா, சாப்பாடு கொண்டு வரன்னு பார்த்தா, இல்தமிசு ஃபுகரா வல் மசாகீன். அவர் அழைப்பு கொடுப்பாரு. அதாவது ஏழைகளும் தேவை உடையவர்களுமே வந்து சேர்ந்துக்கோங்க என்று என்ன செய்வாரு? அழைப்பு கொடுப்பாரு. அதே நேரத்துல தஆமுல் வாஹித், அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டா, தஆமுல் வாஹிதி யக்ஃபி இத்னைன். அதாவது ஒரு மனிதர் சாப்பிடக்கூடிய சாப்பாடு இருக்கிறதே, அது 2 பேருக்கு சாப்பிடக்கூடியதாக இருக்கும். வ தஆமுல் இஸ்னி யக்ஃபி அர்பஆ. 2 பேர் சாப்பிடக்கூடிய சாப்பாடு 3 பேர் 4 பேர் சாப்பிடுவதற்கு போதுமாக இருக்கும். வ தஆமுல் அர்பஅத்தி யக்ஃபி ஸமானியா. அதாவது இது எந்த அளவு எப்போ வரும்னு கேட்டா, ஒருத்தர் சாப்பிடுறது 2 பேருக்கும், 2 பேர் சாப்பிடுறது 4 பேருக்கும், 4 பேர் சாப்பிடுறது 8 பேருக்கும் போதுமாக இருக்கும். இது எப்ப தெரியுமா? ஒரு மனிதர் தனித்தனியா சாப்பிட்டா இந்த மாதிரி வராது. ஒன்றா சாப்பிடுறோம் பாருங்க, சேர்ந்து சாப்பிடுறோம் பாருங்க. அப்படி சேர்ந்து சாப்பிடுகிற பொழுது, இது கொஞ்சம் சாப்பாடாக இருந்தாலுமே, கொஞ்சமாக இருந்தாலும் நிறைய பேர் சாப்பிடக்கூடியதாக இருக்கும். அதனால இஸ்லாம் நமக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டா, இது இந்த மாதிரி சேர்ந்து சாப்பிடுவது, அது ஒரு இது தஆமுடைய உணவுடைய ஒரு ஒழுக்கமாக இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறத பார்க்கிறோம். கணித்துக்குரிய அல்லாஹ்வுடையார்களே, அதே நேரத்துல ஒரு இஸ்னாத் அறிவிப்பாளர் வரிசையில சரியான பரிபூர்ணமான அறிவிப்பாளர் வரிசை இல்லாத ஒரு செய்தி. எப்படின்னு கேட்டா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒரு தோழர் வாராரு. என்ன சொல்றாருன்னு கேட்டா, யா ரசூலல்லாஹ் இன்னா நஅகுலு வலா நஷ்பா. யா அல்லாஹ்வின் தூதரே, நாங்க நிறைய சாப்பிடுறோம். வலா நஷ்பா, என்ன செய்யவில்லை, நாங்க பரிபூர்ணமாக, அதாவது நம்முடைய பரிபூர்ணம் அடையவில்லை. நிறைய சாப்பிடுகின்றோம், ஆனால் அதுல பரிபூர்ணம் அடையவில்லை என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன உடனே, அல்லாஹ்வுடைய தூதர் என்ன கேட்கிறாங்க கேட்டா, லஅல்லகும் துஃபர்ரிகூன். நீங்க என்ன செய்றீங்க? பிரிஞ்சு பிரிஞ்சா சாப்பிடுறீங்க, தனித்தனியா சாப்பிடுறீங்கன்னு கேட்கிறாங்க. அப்ப அவங்க என்ன சொல்றாங்க? காலு நஆம். அல்லாஹ்வின் தூதரே, நம்ம தனித்தனியா தான் சாப்பிடுறோம். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றான்னு கேட்டா, காலு இஜ்தமிஉ அலா தஆமிக்கும் வஸ்குரு இஸ்மல்லாஹி அலைஹி யுபாரிக் லக்கும் ஃபீ. அதாவது அல்லாஹ்வுடைய தூதர், ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட, யா ரசூலல்லாஹ், நாங்க நிறைய சாப்பிடுறோம், அதாவது நம்ம பரிபூர்ணம் அடையவில்லை சாப்பாட்டுல அப்படின்னு சொன்ன உடனே, அல்லாஹ்வுடைய தூதர் என்ன கேட்கிறான்னு கேட்டா, நீங்க தனித்தனியா சாப்பிடுறீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப அவங்களும் என்ன சொல்றார்கள்? நாங்கள் தனித்தனியே தான் சாப்பிடுகின்றோம் என்று சொன்ன உடனே, அல்லாஹ்வுடைய தூதர் இஜ்தமிஉ அலா தஆமிக்கும், நீங்க சாப்பிடுற நேரம் என்ன செய்யுங்க? சேர்ந்து சாப்பிடுங்க, ஒற்றுமையா சாப்பிடுங்க. சாப்பிடுகிற பொழுது அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துங்க. யுபாரிக் லக்கும் ஃபீஹி, அல்லாஹ் அதுல பரக்கத் செய்வான் என்கிற செய்தியை சொல்லிக் கொடுக்கிறத பார்க்கிறோம். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, சாப்பிடுகிற பொழுது நம்ம சேர்ந்து சாப்பிடணும். மக்களோடு சேர்ந்து சாப்பிடுவது, அல்லது ஏழை எளியவர்கள் இல்லாதவர்கள் அழைத்துக் கொள்வது, இப்படி கூட்டாக சாப்பிடுவதுல பரக்கத்து இருக்கிறது. அது இஸ்லாம் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்ற சாப்பாட்டில, உணவில ஒரு ஒழுக்கமாகவும் இருக்கிறது. அதே நேரத்துல இன்னொரு பிரதான செய்தி என்னன்னு கேட்டா, நம்ம சாப்பிடுகிற பொழுது நிறைய சாப்பாடுகள் கீழே சிந்திவிடும், கொட்டி விடுகிறத பார்க்கிறோம். கொட்டின இந்த மாதிரி சாப்பாட்டுல என்ன செய்வது? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, ஒரு செய்தியாக ஒரு சொல்லிக் கொடுக்குறாங்க. இன்ன ஷைத்தான யஹ்துரு அஹதுக்கும் இந்த குல்லி ஷைஇன் மின் ஷஅனிஹி. அதாவது ஷைத்தானை பொறுத்தமட்டுல ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எல்லா நேரங்களிலும் வருகின்றான். தூங்கக்குள்ளயும் வருகின்றான், சாப்பிடக்குள்ள வருகின்றான், வணக்க வழிபாடு செய்யக்குள்ள வருகின்றான், உழைப்பிலே இருக்கக்குள்ள வருகின்றான். இப்படி அனைத்து விடயங்களிலுமே ஷைத்தான் அவனை வஸ்வாசு பண்ணுகின்றான், அவனை திசை திருப்புகின்றான், அல்லாஹ்வுடைய சிந்தனை விட்டும் தூரமாக்குகின்றான் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டு, ஹத்தா யஹ்துருஹு இந்த தஆமிஹி, அவன் சாப்பிடுகின்ற பொழுதும் ஷைத்தான் வருகின்றான். ஃபஇதா ஸகத மின் அஹதிக்கும் லுக்மத்து, அதாவது நீங்க சாப்பிடுகின்ற பொழுது உங்களுடைய பருக்கை அல்லது ஒரு சொற்று கீழே விழுந்து விட்டால், கீழே தவறி விட்டால், ஃபல் யும்தி மா கான பிஹா மின் அதா, அதாவது அதில் இருக்கக்கூடிய தூசி அல்லது அதில் இருக்கக்கூடிய கழிவை அகற்றிவிட்டு, சும்ம யகுலுஹா, அதை சாப்பிடுங்க, வலா யதஅஹா லிஷைத்தான், அதை நீங்க ஷைத்தானுக்கு விட்டு விடாதீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் கட்டளையாக சொல்ற செய்தியை பார்க்கிறோம். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, சாப்பிடுகிற பொழுது நிறைய சிந்துகின்றது, நம்மளை அறியாமலே நம்ம கீழே போடுறத பார்க்கிறோம். சில கீழே போடுற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி சொல்றாங்கன்னு கேட்டா, கீழே விழுந்தா தூசி இருக்கும் அல்லது ஊத்து இருக்கும். ஃபல் யுமித், அதாவது அதிலிருந்து அகற்றி விடுங்க. மா கான பிஹா அதா, எது அகற்றப்பட வேண்டிய விஷயங்கள் இருக்கிறதோ அதை அகற்றிவிட்டு, சும்ம யகுலுஹா, அதை விட்டு விடாதீங்க, ஷைத்தானுக்காக விட்டு விடாம
அதை கீழிருந்து எடுத்து சாப்பிடுங்க என்று சொல்லிக் கொடுக்கக்கூடிய செய்தியை நாம் கவனிக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே அப்ப கீழே சிந்தக்கூடிய விடயங்கள், நம்ம விடக்கூடிய நம்மை தெரியாம விடக்கூடிய அந்த சோற்று பருக்கைகள் எல்லாம் எடுத்து செய்தானுக்கு விடாம நம்மளே உட்கொள்ள வேண்டும், அதில் வீண் விரயம் செய்யக்கூடாது என்கிறதை இஸ்லாம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற செய்தியை பார்க்கிறோம். அதே நேரத்துல கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடையார்களே, நம்ம உணவிற்காக வருகின்றோம், உட்கார வருகிறோம் பாருங்க. சில பேர் உணவுக்காக அதாவது பல பேர் பல பல மாதிரி உட்கார்ந்து கொள்ளக்கூடிய நிலைமையை பார்க்கிறோம். ஆனால் அதுல ஒரு தவாது, ஒரு பணிவு இருக்க வேண்டும். உட்கார நேரத்துல உணவுக்காக நம்ம உட்கார்றோம் பாருங்க. உட்காருகிற பொழுது ஒரு தவாதுவாக, மென்மையாக, அல்லாஹ்வுடைய தூதர் எந்த அளவுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டா, இது தாயிஃபான செய்தி, அதாவது பலவீனமான செய்தியாக இருந்தாலும், அதாவது எஜ்லிசு கமா எஜ்லிசுல் அப்த், ஒரு அடியான் எப்படி உட்காருவானோ அப்படி உட்கார வேண்டும். யஅகுலு கமா யஅகுலுல் அபூத், அதாவது ஒரு அடியான் எப்படி உட்கார்வதற்காக சாப்பிடுகின்றானோ அப்படி சாப்பிட வேண்டும். ஒரு அடியான் எப்படி உட்காருகிறானோ அப்படி உட்கார வேண்டும் சாப்பிடுவதற்காக என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிக் கொடுக்கிற செய்தியை பார்க்கிறோம். அதே நேரத்துல அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரிக்கையா சொல்றாங்க, லா குலு முத்தகியன், நீங்க சாய்ந்து கொண்டு அல்லது சாய்ந்த வண்ணம் நீங்க சாப்பிட வேண்டாம். இப்ப நிறைய பேரை பார்க்கிறோம், சாய்ந்து கொண்டு சாப்பிடுறத பார்க்கிறோம், அல்லது படுத்துக்கொண்டு அவங்க நிலைமையில எப்படி நின்று கொண்டு சாப்பிடுறாங்கள பார்க்கிறோம். இப்படி இந்த மாதிரி சாப்பிட வேண்டாம் என்பதை இஸ்லாம் கண்டித்திருக்கிறது, தடுத்திருக்கிறது. அப்ப எனவே நம்ம சாப்பிடுவதாக இருந்தா அது உட்காரக்கூடிய அந்த ஒழுக்கத்தை பேண வேண்டும். பணிவாக, பக்குவமாக, அதுல பெருமைத்தன்மை இல்லாம உட்கார்ந்து அதை உரிய முறையிலே சாப்பிட வேண்டும் என்கிற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிக் கொடுக்கிற செய்தி நம்ம கவனிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதே நேரத்துல இப்ப சில பேரை பார்க்கிறோம், சாப்பாடு இருப்பதனால அளவுக்கு அதிகமாக நிறைய சாப்பிடுறத பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரியவர் அல்லாஹ் நல்லடியார்களே, இஸ்லாம் தடுத்த ஒரு விஷயம். இஸ்லாம் நமக்கு அதாவது உணவு உட்கொள்கின்ற அந்த ஒழுக்கத்திலே நம்ம விட்டு தடுத்த ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா, நிறைய சாப்பிடுறது. அதமு இக்ஸாரு மினத் தஆம், நம்ம சாப்பிடுற நேரத்துல நிறைய சாப்பிடுறோம் பாருங்க. சாப்பாடு இருப்பதற்காக, செல்வம் இருப்பதற்காக, பசி இல்லாட்டிலும் என்ன செய்யறது, சும்மா போய் சாப்பிடுறது. பசியா இருந்தாலும் என்ன செய்ய, உண்மையே பசியா இருக்கும். பசியா இருந்தாலுமே ஒரு குறிப்பிட்ட அளவை விட நம்ம அளவுக்கு அதிகமா சாப்பிடுறோம் பாருங்க, அது நம்முடைய ஆரோக்கியத்துக்கும் பாதிப்பாக இருக்கிறது. அதே நேரத்துல இஸ்லாமும் அதை தடுத்து இருக்கிறது. இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த மட்டும் மனிதனுக்கு பொருத்தமான மார்க்கம், அதாவது அல்லாஹ்வால், இறைவனால், இறையியல் மார்க்கம் என்பதற்கு மிக பரிபூர்ணமான ஒரு உண்மை. அதாவது பரிபூர்ணமாக 100% நம்ம எங்க ஏற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு கேட்டா, பல விடயங்கள் இருக்கிறது. அதுல குறிப்பாக இந்த உணவு வழிபாட்டு முறை இருக்கிறதே, உணவு பழக்கவழக்கங்கள் இருக்கிறதே, அதெல்லாம் நம்ம எடுத்து கவனிச்சு பார்த்தோம்னு கேட்டா, கண்டிப்பாக இது சாதாரண மனுஷனால 1400 வருடங்களுக்கு முன்னால சொல்ல முடியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுக்கு தான் தெரியும். மனிதர்களை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கிற வல்ல ரஹ்மான் அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட மார்க்கம் என்பது கண்டிப்பாக இந்த உணவு பழக்க வழக்கங்கள், இந்த உணவு வழிமுறைகள், இந்த பண்பாடு, உணவில ஒரு மனிதன் எப்படி உட்கார வேண்டும், எப்படி சாப்பிட வேண்டும், எந்த அளவுக்கு சாப்பிட வேண்டும், சாப்பிடும் பொழுது எப்படி உட்கார வேண்டும், எப்படி உட்காரக்கூடாது என்பதை எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் ஒவ்வொன்றாக சொல்லிக் கொடுக்கிறத பார்க்கிற பொழுது 100% அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட ஒரு தூதர் தான் இவரு. அல்லாஹ் அதாவது சத்திய கொள்கையை தான் கொண்டு வந்திருக்கிறார். இதற்கு பின்னால எந்த மனித சிந்தனைகளோ வேற சித்தாந்தங்களோ கிடையாது என்பதை நம்ம கவனிக்கக்கூடியதாக இருக்கிறது நம்ம பார்க்கலாம். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, அப்ப அல்லாஹ்வுடைய இன்றைக்கு பார்க்கிறோம் நிறைய பேரை, மனிதர்கள்ல அதிகமான பேர் நோயோடு இருக்கிறோம். கொலஸ்ட்ராலோடு இருக்கிறோம், டயபெட்டிஸோட இருக்கிறோம், சுகரோடு இருக்கிறோம். இப்படி ஏகப்பட்ட நோய். இந்த நோய்கள் எல்லாம் என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, நம்ம உணவில விடக்கூடிய பிழைகள் தான். நம்ம உணவில எந்த நேரத்துல என்ன சாப்பிட வேண்டும், எப்ப சாப்பிடக்கூடாது, எப்படியான சாப்பாடை உட்கொள்ள வேண்டும் என்பதையெல்லாம் ஒவ்வொன்றாக இஸ்லாம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறது, கற்றுத் தந்திருக்கிறது. அப்போ ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில இந்த மாதிரி வழிமுறைகளை, இந்த மாதிரி நடைமுறைகளை எடுத்து நடக்கிற பொழுது கண்டிப்பாக ஆரோக்கியம் உள்ள வாழ்க்கையை நம்மளால வாழ முடிகிறது. எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, அதனால அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்லிக் கொடுக்குறான்னு கேட்டா, அன்ன ரஜுலன் கான அதாவது இஸ்லாத்துக்கு ஒரு மனிதர் இருக்கிறாரு. அவர் இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்னால நிறைய சாப்பிடுறாரு. இஸ்லாத்தை ஏற்ற பின்னால என்ன செய்யறாரு, கொஞ்சமா சாப்பிடுறாரு. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட இந்த செய்தி வருது. என்ன செய்யன்னு கேட்டா, அன்ன ரஜுலன் கான குலு அக்ஸர அக்கலன் கசீரன், ஒரு மனிதர் இருக்கிறாரு, நிறைய சாப்பிடுறாரு. ஃபஅஸ்லம, அதுக்கு பின்னால இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாரு. வகான குலு அக்லன் கலீலன், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பின்னால கொஞ்சமா சாப்பிடுறாரு. ஃபதுக்கிர ذلك லிநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்ப இந்த தகவல் அல்லாஹ்வுடைய தூதருக்கு சொல்லப்படுகிறது. யா ரசூலல்லாஹ், ஒரு மனிதர் இருக்கிறாரு, இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்னால நிறைய சாப்பிட்டாரு, ஆனா இஸ்லாத்துக்கு வந்த பின்னால
அக்கலன் கலீலா, கொஞ்சமா சாப்பிட்டாரு யா ரசூலல்லாஹ். அப்ப இதை கேட்டு அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டா, இன்னல் முஃமின யக்குலு ஃபீ மிஅன் வாஹித், அதாவது ஒரு முஸ்லிம் ஒரு முஃமின் இருக்கிறானே, அவன் எந்த அளவுக்கு சாப்பிடுவான்னு கேட்டா, மிஅன் வாஹித், ஒரு குடலுக்கு சாப்பிடுகின்றான். வல் காஃபிரு யக்குலு ஃபீ சப்அத்தி அம்யா, அதாவது அல்லாஹ்வை மறுத்து வாழக்கூடிய காஃபிர் 7 குடல்களுக்கு சாப்பிடுகின்றார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிக் கொடுக்கிறது நம்ம கவனிக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வை பயந்து வாழக்கூடியவர், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நல மறுமையை நம்பி அல்லாஹ்வுடைய தூதரை நம்பி வாழக்கூடிய ஒரு மனிதரை பொறுத்த மட்டும் எப்படி சாப்பிடுவாரு தெரியுமா? கொஞ்சமா சாப்பிடுவாரு. புகாரி என்கிற நபியுடைய தொகுப்பில 5397ஆம் இலக்க செய்தியாக நம்ம இது கவனிக்கக்கூடியதாக இருக்குது. அதே நேரத்துல இன்னும் ஒரு செய்தியில நசையில வரக்கூடிய செய்தியில அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்லிக் கொடுக்குறான்னு கேட்டா, ஒரு மனிதர் சாப்பிடுறாரு. எந்த சாப்பாட்டுல ஃபசுலுஸு லித்ஆமிஹி, அதுல 3ல் ஒரு பகுதி என்ன தெரியுமா? அவர் சாப்பிடுவதற்காக உணவுக்காக போகும். அதாவது நம்முடைய குடலா 3ஆ பிரிச்சு அதுல 3ல் ஒரு பகுதி லித்ஆமிஹி, நம்ம உட்கொள்ற உணவு. வசுலுசுன் லிஷராபிஹி, அதுல இன்னொரு பகுதி எதுக்குன்னு கேட்டா, நம்ம பருகின்ற அந்த குடிபானத்திற்காக. வசுலுசுன் லினஃப்ஸிஹி, இன்னும் ஒரு பகுதி என்னன்னு கேட்டா ஆக்ஸிஜன், நம்ம காத்து வந்து போவதற்காக. இப்படி அந்த மாதிரி தான் சாப்பிட வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சாப்பிடுவதற்கான அளவை சொல்லிக் கொடுக்குறாங்க. கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த மாதிரி இந்த செய்தியெல்லாம் நம்ம ஆய்வு பண்ணி, இந்த செய்தியெல்லாம் நம்ம சயின்டிஃபிக்கா யோசிச்சு பார்த்தோம்னு கேட்டா, கண்டிப்பாக மனிதனுக்கு ஆரோக்கியமுள்ள ஒரு உணவு வழிமுறையாக இருக்கிறது. எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, இப்படி இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த மட்டும் இது ஒரு வணக்கமாக அல்லது இது ஒரு ஒழுக்கமாக உணவு உட்கொள்கின்ற பொழுது நம்ம கடைபிடிக்க வேண்டிய, நடைமுறைப்படுத்த வேண்டிய ஒழுக்கம் என்னன்னு கேட்டா, சாப்பாடு உணவு இருப்பதற்காக அதிகமா சாப்பிடாம நமக்கு எது போதுமோ, எவ்வளவு நம்ம போதுமாக இருக்குதோ அந்த அளவுக்கு சாப்பிட வேண்டும் என்கிற செய்தியை நம்ம கவனித்துக் கொள்ள வேண்டும். அதே நேரத்துல அல்லாஹ்வுடைய அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சஹாபாக்களுக்கும் தன்னுடைய வாழ்க்கையிலும் நடைமுறைப்படுத்திய மிக பிரதான ஒரு விஷயம். அதே நேரத்துல இன்றைக்குள்ள சமுதாயம், இன்றைக்குள்ள மக்கள் நம்ம யாருமே கடைபிடிக்காத மிகப்பெரிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? ஒரு சாப்பாடு கொண்டு வந்தா அந்த சாப்பாட்டின் மூலமாக அதை குறை சொல்வது. இந்த மாதிரி இருக்கிறது, அல்லது இந்த கோழியாக இருந்தா அல்லது ஏதோ ஒரு சாப்பாட்டை கொண்டு வருகிற பொழுது அதன் மீது நம்ம குறையாக சொல்றோம். இந்த சாப்பாடு இப்படி இருக்கிறது, இந்த சாப்பாடு இது போதாம இருக்கிறது, இந்த சாப்பாடுலாம் மனுஷன் சாப்பிடக்கூடியதாக இருக்கிறதா? எந்த அளவுக்கு வந்து சாப்பாட்டை குறை சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு சாப்பாடை குறை சொல்றோம். எனவே கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடையார்களே, இஸ்லாம் அதாவது உணவு வழிமுறைகள்ல இஸ்லாம் உணவு இந்த ஒழுக்க கட்டுப்பாட்டுல சாப்பாட்டின் மீது நம் குறை சொல்வத அல்ல சாப்பாட்டின் மீது அதை பழித்துக் கொள்வத இஸ்லாம் கண்டித்திருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு வாழ்ந்து காட்டினார்கள் அப்படின்னு கேட்டா, மா ஆபன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஆமன் கத்து, அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் எந்த ஒரு சாப்பாட்டையுமே குறை சொன்னது கிடையாது. இனிஷ்தஹாஹு அகலஹு வ இல்லா தரகஹு, அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் விருப்பமன்ற சாப்பிடுவாங்க, இல்லை என்றால் அதை விட்டு விடுவார்கள். இந்த சாப்பாடு இப்படி இருக்கிறது, இந்த சாப்பாடு இது போதாம இருக்கிறது, இந்த இதோட நிறம் வேறையா இருக்கிறது, இப்படி எதுவுமே அல்லாஹ்வுடைய தூதர் சாப்பாட்டின் பக்கம் குறை சொல்லாத மனிதராக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து காட்டினார்கள். அப்படிதான் சஹாபாக்களும் சொல்லிக் கொடுத்தாங்க. அது மாத்திரம் கிடையாது, நம்மீது ஒரு கடமையாக ஒரு விதியாக ஆக்கி இருக்கிறார்கள். சாப்பாட்டை பார்த்துட்டு குறை சொல்லிட்டு இருக்கிறது, இதெல்லாம் இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கிறது கவனத்துல கொள்ள வேண்டும். அதே நேரத்துல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல உடும்பு, அதாவது கொண்டு வரப்படுகிறது. உடும்பு கொண்டு வரப்படுற நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் அதிலிருந்து கையை எடுத்துடுறாங்க. அப்போ ஒரு தோழர் கேட்கிறாரு, யா ரசூலல்லாஹ் அஹராமுன் யா ரசூலல்லாஹ், இது ஹராமாக்கப்பட்டிருக்கிறதா யா ரசூலல்லாஹ் என்று கேட்ட உடனே அல்லாஹ்வுடைய தூதர், லா, அது ஹராம் இல்ல, லாக்கின்னஹு லம் யகுன் பி அர்தின் கௌமி பி அஜ்து அஃபாஹு, அதாவது அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட ஒரு உடும்பு கொண்டு வரப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யறான்னு கேட்டா அந்த உடும்பை சாப்பிடவில்லை. அப்ப இன்னொரு தோழர் கேட்கிறாரு என்னன்னு கேட்டா, யா ரசூலல்லாஹ் நீங்க இது சாப்பிடவில்லையே, இது எடுக்கலையே, இது ஹராமா என்று கேட்ட உடனே அல்லாஹ்வுடைய தூதர் அதுக்கு என்ன பதில் சொன்னார்கள் தெரியுமா? இந்த உடும்பை பொறுத்த மட்டும் நமக்கு பரிச்சயமான அந்த பூமியில இருந்து, அந்த இடத்துல இருந்து இது பிடிக்கப்பட்டதா என்பது எனக்கு தெரியல. அதனால எனக்கு சாப்பிட கஷ்டமா இருக்கிறது, நான் சாப்பிட விருப்பம் இல்லை என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே தவிர்த்து, இது அங்க பிடித்திருப்பாங்க அல்ல இந்த உடும்பு இந்த மாதிரி இருந்திருக்கும், அந்த அல்லாஹ்வுடைய தூதர் அந்த சாப்பாட்டின் மீது எந்த குறையும் சொல்லவில்லை என்கிற செய்தியை நம்ம கவனிக்க வேண்டும். எனவே கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடையார்களே, சாப்பிடுகின்ற பொழுது இது அல்லாம இன்னும் ஏராளமான அதாவது சாப்பாட்டுல ஒரு முஃமின் அல்லாஹ்வை பயந்து வாழக்கூடிய ஒரு மனிதன் எப்படியான அதாவது ஒழுக்க விழுமியங்களை, எப்படியான ஒழுக்கங்களை
கடைபிடிக்க வேண்டும். அதாவது சாப்பிடுவதற்கு உட்காருவதிலிருந்து கடைசியாக முடித்து கையை கழுவுகின்ற வரைக்கும் என்னென்ன செய்ய வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லித் தந்தது மாத்திரமல்லாமல், அப்படி உண்ண வருகின்ற பொழுது எதெல்லாம் செய்யக்கூடாது, எப்படியான பண்பாடுகள் இன்றி சாப்பாடை இஸ்லாம் சொல்லுகின்ற முறையில அல்லாஹுக்கு பயந்து அல்லாஹுடைய பெரியோரு நிஅமத்துக்கு சொந்தக்கார மனிதனாக இன்றைக்கு இந்த உணவு நமக்கு வந்திருக்கிறது என்பதை உள்ளத்துல போட்டு சாப்பிட வேண்டும் என்பதையும் சொல்லிக் கொடுக்கிறது மாத்திரமல்லாம, இன்றைக்கு நம்ம உட்கொள்ளக்கூடிய உணவு பல இடங்கள்ல உணவு இல்லாமல் தவித்துக் கொள்ளக்கூடிய நிலையை பார்க்கிறோம். இன்றைக்கு உலக அறிக்கையில எந்த அளவுக்கு சொல்றாங்க அப்படின்னு கேட்டா, உணவின்றி இறக்கக்கூடிய, பசியால் இறக்கக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. இது உலக சுகாதார அறிக்கையுடைய எண்ணிக்கையாக இருக்கிறது. அதாவது கடந்த வருடங்களுக்கு முன்னால எத்தனை எண்ணிக்கை இருந்ததோ அந்த எண்ணிக்கையெல்லாம் பார்க்க இப்போ நம்ம வாழ்ற காலப்பகுதி இருக்கிறதே, இந்த நூற்றாண்டுல எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. எனவே வல்லரசு நாடுகள் இருக்கிறது, பணக்கார நாடுகள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. இப்படியான நேரத்துல அதாவது ஏழைகளாக இருக்கக்கூடியவர்கள், கஷ்டப்படக்கூடியவர்கள், பசியிலே மரணிக்கக்கூடியவர்கள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற அறிக்கை நம்மை கவலைக்குரியதா ஆக்கியிருக்கிறது. எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, அப்ப இப்படியான சந்தர்ப்பத்துல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு நிம்மதியான சாப்பாடை, நிம்மதியான உணவை நமக்கு தந்திருக்கிறான் என்கிற அந்த நன்றி உணர்வு நம்முடைய உள்ளத்துல வர வேண்டும். அதனால அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டா, இன்னல்லாஹ லா யர்பா அன் அப்தின் அய்யகுல அக்லத்தன் ஃபயஹ்மதுஹு அலைஹா அவ் யஷ்ரப ஷர்பத்தன் ஃபயஹ்மதுஹு அலைஹா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு அடியானிடத்திலே அவன் சாப்பிடுகின்ற சாப்பாட்டையும் அவன் பருகுகின்ற அந்த பருக்கையும் ஏற்றுக்கொள்கின்றான், புரிந்து கொள்கின்றான். எப்போ தெரியுமா? அந்த சாப்பாட்டிற்காக அல்லாஹ்வை அவன் புகழ்கின்ற பொழுது, அந்த சாப்பாட்டிற்காக அல்லது அந்த குடிபானத்திற்காக அந்த மனிதர் அல்லாஹ்வை புகழ்கின்ற பொழுது அல்லாஹ் அந்த மனிதனை புரிந்து கொள்கின்றான் என்கிற செய்தியை அல்லாஹுடைய தூதர் சொல்லிக் கொடுக்கிற செய்தியை பார்க்கிறோம். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, சாப்பிட்டு முடிஞ்ச பின்னால அல்லாஹ்வை புகழக்கூடிய மனிதனாக இருக்க வேண்டும். அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடிய மனிதனாக, பக்குவம் உள்ள மனிதனாக நம்ம எல்லாருமே வர வேண்டும் என்று கேட்டா, உலகத்திலே பசி பட்டினியோடு மக்கள் தவித்துக் கொண்டிருக்கிற பொழுது, ஏழை கஷ்டத்தோடு மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உணவை நமக்கு அளித்திருக்கிறான் என்கிற உன்னத நோக்கோடு அல்லாஹ்வை புகழக்கூடிய மக்களாக நம்ம மாற வேண்டும். அது மாத்திரம் கிடையாது, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிற பொழுது அல்லாஹுடைய தூதர் அந்த உணவு தட்டிலிருந்து இதா ருஃபிஅத் மாஇதத்து மின் பைனி யதைஹி, அந்த உணவு தட்டிலிருந்து அல்லாஹுடைய தூதர் கையை எடுத்து விட்டால் யகூலு அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் கஸீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீ, அதாவது அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை புகழ்வார்கள், நன்றி செலுத்துவார்கள் என்று நசையில வரக்கூடிய செய்தியை நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடையார்களே, நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா, உலக வாழ்க்கையில அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கஷ்டத்தோடு வாழ்கின்ற மக்களுக்கு மத்தியிலே, ஏழை எளியருக்கு வாழ்கின்ற மத்தியிலே, உணவில்லாமல் பசியோடு மரணிக்கின்ற மக்களுக்கு மத்தியிலே உணவு அளித்திருக்கிறான். இன்று ஒரு நாள் மாத்திரம் கிடையாது, ஒரு நாளைக்கு ஒரு மனிதன், சராசரி மனிதன் 3 வேளை சாப்பிடுகின்றோம். அது அல்லாமல் மேலதிகமாக சாப்பிடுகின்றோம். இப்படியான சாப்பாடுகின்ற பொழுது அதனுடைய நடைமுறைகள் என்ன, அது ஒழுக்க விளிமியங்கள் என்ன, இஸ்லாம் எப்படியான ஒழுக்க விளிமியங்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறது, எப்படியாக சாப்பிடக்கூடாது என்று தடுத்து இருக்கிறது, அந்த விடயங்களை கவனத்தில் கொண்டு, அந்த விடயங்களை சரியாக புரிந்து கொண்டு எதை கல்வியாக கற்றோமோ அதை மார்க்கத்தில் எடுத்து நடத்தக்கூடியவர்களாகும். அதே போன்று இந்த உணவுக்கு பின்னால அல்லாஹ்வை புகழக்கூடியவர்களாகும், அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடிய நன்மக்களாகும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்கிற செய்தியோடு முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தவானா